ஓவியா, அதிமுகவிலிருந்து அணி அணியாக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் இன்று தாவேகாவில் இணைகிறார்கள். அதில் மிக முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர், கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த MC சம்பத் முன்னாள் அமைச்சர், இதே போல திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர், MSM ஆனந்தன், சிவபதி திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சிவபதி உள்ளிட்ட பலர் இன்று அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் முன்னிலையில் இணைகிறார்கள். இது தவிர கிட்டத்தட்ட ஒரு 9 முன்னாள் MLA-க்களும் இன்று கட்சியில் இணைகிறார்கள். ஏற்கனவே மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, எஸ் சுப்பையா உள்ளிட்ட சிட்டிங் MLA-க்கள், தற்போது வெற்றி பெற்ற MLA-க்கள் 4 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த சூழ்நிலையில் இப்போது பாப்பிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த கோவிந்தசாமி, சங்ககிரியைச் சேர்ந்த சுந்தரராஜன், வீரபாண்டியைச் சேர்ந்த முன்னாள் MLA ராஜமுத்து, சிறுவில்லிபுத்தூரில் சேர்ந்த மான்ராஜ் மற்றும் சாத்தூர் தொகுதியைச் சேர்ந்த ராஜவர்மன், திருச்சுழி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ராஜவர்மன் மற்றும் கலசப்பக்கத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் இன்றைய அதிமுகவில் இணைகிறார்கள். கிட்டத்தட்ட தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இது தவிர திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இன்று தாவேகாவில் அடுத்தடுத்து அணி அணியாக இணைவதை அடுத்து அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் ஏராளமானோர் இன்றே அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் தான் உண்மையான அதிமுக என்று ஏற்கனவே இந்த கட்சியின் தலைவர்கள் பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்களே 5 பேர், 9 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்போது 4 சிட்டிங் MLA-க்கள் என ஒட்டுமொத்த அதிமுகவில் பெரும்பாலான முக்கிய தலைவர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். இப்போது கடம்பூர் ராஜு மற்றும் உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், MSM ஆனந்தன் உள்ளிட்டோர் இப்போது பனையூரில் உள்ள அந்த தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது தவிர பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த திருப்பூர், தூத்துக்குடி, கடலூர், சேலம், திருவண்ணாமலை உள்ளிட்ட விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள், அந்தந்த மாவட்டங்களில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் மற்றும் இந்த 5 முன்னாள் அமைச்சர்களுமே கடந்த தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள். இந்த தோல்வியடைந்த 5 முன்னாள் அமைச்சர்களும் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். இதனால் அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு என்று கூறக்கூடிய அளவுக்கு அங்கு 5 முன்னாள் அமைச்சர்களும் 9 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைவது என்பது அதிமுகவின் பல்வேறு மாவட்டங்களில் அந்த கட்சியை பலவீனப்படுத்தக்கூடிய வகையில் இப்போது அந்த அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய வகையில் முக்கிய தலைவர்கள் அணி அணியாக அந்த பல்வேறு நிர்வாகிகள், முக்கியமான 9 MLA-க்கள், 5 முன்னாள் அமைச்சர்கள் தவிர அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த பல அமைப்புகளைச் சேர்ந்த அதிமுகவின் நிர்வாகிகளும் ஏராளமானோர் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் பனையூர் அலுவலகத்திற்கு இன்று காலையிலேயே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இப்போது அதிமுகவில் இருந்து தாவேகாவிற்கு தாவி அந்த கட்சியில் இணையப் போகிறார்கள் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மிக முக்கியமான அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், உடுமலை ராதாகிருஷ்ணன் அங்கு உடுமலையில் மற்றும் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், இதே போல கடம்பூர் ராஜு கோயில்பட்டியை தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தவர். தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு மாவட்டங்கள் என 4 பகுதிகளிலுமே அதிமுகவின் முக்கியமான கோட்டைகளாக திகழக்கூடிய பகுதிகளில் உள்ள முக்கியமான தலைவர்கள் இன்று அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரும் ஒரு பின்னடைவு, ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறதான் நாம் இப்போது பார்க்க முடிகிறது.